ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்யூட்டரை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து கன்ஃபியூஷன் என்னடா ப்ரோக்ராமிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு திடீர்னு கம்ப்யூட்டரை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் ஏம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேருக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் ஓகே இந்த கம்ப்யூட்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ஏமில் தான் இந்த சீரிஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக டெய்லி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவும் பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன, அந்த கம்ப்யூட்டரில் பேசிக்காக என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான பார்ட்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் இருக்குது, அடுத்து கம்ப்யூட்டரில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கலாம். டிவி இருக்கலாம், இல்லை ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு டிவிடி பிளேயர் இருக்கலாம். ஸோ சம்திங் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதே போல் தான் கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப் சம்திங். ஸோ அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். பட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட்டை அக்செப்ட் பண்ணி அந்த இன்புட்டுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறது எதுனா ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ரோக்ராம் ஆர் சம்மா ஒரு நீங்கள் ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ் போடுறீங்க சம்திங். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டரோட மெயின் ஏமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டரை வச்சு நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை என்னென்ன அவுட்புட்லாம் நம்ம வந்து ரெண்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா சம்திங் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே உங்களால் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல பண்ண முடியும். ஸோ அதே போல் உங்களுக்கு வர்ற அவுட்புட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம், நான் நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த நம்ம வந்து இந்த 2021 இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கம்ப்யூட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் பேசிக்காக வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணும்போது வந்து சார்லஸ் பாப்பேஜ் வந்து 1837 வந்து டிசைன் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனலைட்டிக்கல் இன்ஜின் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸை வந்து ஒரு ரீட் ஒன்லி மெமரியாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது நமக்கு என்ன, அந்த ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த இதான் நம்மளுக்கு இதாகுது. அதே போல் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு மெமரி இருக்குது. ஸோ அந்த மெமரி மூலமாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். அதை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே போல் அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதோட ஃபாதர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்லஸ் பாப்பேஜ் அப்படி அவரை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பேசிக் பார்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் இதெல்லாம் கண்டிப்பாக தேவையான பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வாங்குறீங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோனில் என்ன ப்ராசஸர் இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் இருக்குதா, அதே போல் இல்லைனா மீடியா டெக் ப்ராசஸர் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஎம்டி ப்ராசஸர் இருக்குதா, இல்லை இன்டெல் ப்ராசஸர் இருக்குதா, இன்டெல்னால் அது என்ன ஜென்ரேஷன் ப்ராசஸர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறதோட மெயின் ஏம் கம்ப்யூட்டரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம பண்ணுற ப்ரோக்ராமிங்ஸ், இல்லைனா நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர் தான் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸரோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் உங்களோட கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்கள் பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது யார், இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது. அடுத்தது மெமரி. ஸோ இந்த மெமரி அப்படிங்கிறது நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு என்ன பண்ணுவீங்க, எத்தனை ஜிபி ரேம், 4 GB ரேமா, 8 GB ரேமா, 16 GB ரேமா, ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த
ரேம் அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்குது அதை பொறுத்து நம்மளுடைய கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில், அந்த ஆப்ரேஷன் நடக்கிற டைமில் அதோட வேல்யூஸ், ரிசல்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா ரேம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி மெமரி. ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரு மெமரி, அதுமாதிரி டெம்பரவரியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுது. எங்கே தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேமில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரேம் இல்லைனா மெமரி அப்படிங்கிறதும் கம்ப்யூட்டரில் ஒரு தேவையான ஒரு பார்ட்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஸோ வந்து மதர் போர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் போர்டு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக என்னெல்லாம் இருக்குன்னா, நம்ம சொல்கிற இந்த ப்ராசஸர், மெமரி, அதுக்கப்புறம் இன்புட் டிவைஸை கனெக்ட் பண்ணுறது, இல்லை அவுட்புட் டிவைஸை கனெக்ட் பண்ணுற ஸ்லாட்ஸு, ஸோ இன்னும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான எல்லா சர்க்யூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எங்கே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மதர் போர்டு தான் மெயின். ஏன்னா அதில் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸை நம்ம வந்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்டோரேஜ், இன்னொன்று செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்பில்டாகவே ஒரு 500 GB இல்லைனா 1 TB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிடி, முன்னாடி காலத்தில் நம்ம வந்து ஒரு சிடி யூஸ் பண்ணுவோம். அதே போல் இப்போ பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சம் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா HDD அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது, SSD அப்படிங்கிற ஒரு டைப் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கம்பேர் வித் HDD, SSD டைப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இன்புட் டிவைஸ். ஸோ இன்புட் டிவைஸ்னால் என்ன? நம்ம இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் நம்ம இந்த இன்புட் டிவைஸ். ஸோ இதுக்கு நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை மவுஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஹெட்செட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம சைட்லேருந்து இன்புட் கொடுக்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது, கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ப்ராசஸ் நடந்து அவுட்புட் வெளியே வருது. நமக்கு ஒரு சாங் கேட்கலாம், இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது பிரிண்டரில் பிரிண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம இப்போ வந்து வாட் இஸ் கம்ப்யூட்டர்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து கம்ப்யூட்டரில் என்னென்ன மெயின் பார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த கம்ப்யூட்டரில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்னு நினச்சோன்னா, அதான் லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ் மாடல் கம்ப்யூட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கலாம். பட் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்சனல் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரோட டைப்பை இப்படி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பிசியாக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூசர், ஒரு தனிப்பட்ட நபர் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிற அந்த ப்ராசஸரை நம்மளுக்கு வந்து ஒரு சிபியூவாக யூஸ் பண்ணுது. ஸோ இது மூலம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த கம்ப்யூட்டர், ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு டிடிபி ஒரு ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க, சம்திங் இதே மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரில் வேர் ப்ராசஸிங் பண்ணலாம், அக்கௌண்டிங் பண்ணலாம், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் பண்ணலாம். அதே மாதிரி நிறையா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா டாஸ்க்கையும் வந்து நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து ஹோமில் யூஸ் பண்ணுறீங்க, இது வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு ஷாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதே இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் ஒரு வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் கேம் விளாடுறதுக்கு, இல்லை சம் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸுக்கு, இல்லைனா இன்டர்நெட் ஸ்டப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணுறதுக்காக இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு இப்போ பர்சனல் கம்ப்யூட்டர் என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற இடத்துல, இல்லை ஒரு கம்பெனி, இல்லாட்டினா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற இடத்துல, ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் லைக் கேட்காம், இந்த மாதிரி பிளேஸில் வந்து தான் உங்களுக்கு வந்து மெயினாக தான் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட ஒரு கம்ப்யூட்டராக இருக்கும். அதில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கட்டும், இல்லை இருக்கிற குவாலிட்டி அது கம்ப்யூட்டர் வந்து பவரை கன்சியூம் பண்ணுற விதம்,
ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டரில் இருக்கிற ரேமாக இருக்கட்டும், இல்லை அதுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட் பண்ணுற நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுறது, GUI அப்படிங்கிற சொல்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்க்குற நீங்கள் ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். ரேமும் உங்களுக்கு வந்து அதிகப்படியான இது இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் நம்மளுக்கு வந்து 4GB ரேம் இல்லைனா 8GB ரேம் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல வச்சிருக்கிற இந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 16GB ரேம் இல்லைனா ஒரு 32GB ரேம், ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரேமை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து ஹை லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் இன்னும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்பவே உங்களுக்கு வந்து அது ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற இடம். ஸோ அங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு மினி கம்ப்யூட்டர். ஸோ மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டராக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 யூசர்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரே டைமில் ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணது தான் இந்த மினி கம்ப்யூட்டர். ஸோ பர்சனல் கம்ப்யூட்டர்னால் ஒரு பர்சனல் யூசர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணது. மினி கம்ப்யூட்டர்னு வரும்போது ஒரே டைமில் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு 250 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வர், விண்டோஸ் சர்வர் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அந்த சர்வரில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே டைமில் ஒரு 250 யூசர்கிட்ட உங்களுக்கு வந்து லாகின் பண்ணலாம். அதே போல் இந்த மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் யூசருக்காக இது டிசைன் பண்ணலாம். அதுக்காக ஒரே ஒரு யூசர் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு யூசருக்கு அதில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியா வந்துட்டு இது வந்து ஒரு யூசர் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணல. மேக்ஸிமம் ஒரு 250 யூசர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் இந்த இதை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஸ்மால் கம்பெனிஸில், ஒரு ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் திங்ஸில் நம்மளுக்கு வந்து இதை மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக இந்த மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். CSE டிபார்ட்மெண்ட், EC டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட்னு. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ரிலேட்டட் டேட்டா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மினி கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம வந்து கீழே போட்டுருக்கிறோம். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பர்பஸ்க்காக அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு இந்த மினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி மினி கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்தா இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ மினி கம்ப்யூட்டரில் நம்ம என்ன சொன்னோம், ஒரு 250 யூசர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர். ஓகேவா? உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட எக்ஸிக்யூஷன், அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கம்ப்யூட்டர்ஸை விடையும் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இதில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் எண்டில் உள்ளது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறது, அப்புறம் பெரிய பெரிய இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுற இடத்துல, அதேமாதிரி லார்ஜ் ஸ்கேல் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுற இடம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கெல்லாம் சொல்லலாம்னா இப்போ நாசாங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது, இதை பார்த்தோன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் இருக்கிற கெப்பாசிட்டி, இதில் இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன்ஸை வச்சு தான் அதை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து இதாகும். அதே மாதிரி இந்த வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, பெட்ரோலியம் இன்ஜினியர், ரிசர்ச், ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மல்டி யூசரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி கம்ப்யூட்டரில் ஒரு 250 யூசர்ஸ் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். அதாவது 1000க்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் நம்ம மெயினாக பார்க்குறது. ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மெயினாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற இடத்துல, இல்லைனா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் பண்ணுற ஒரு பிளேஸில் நம்மளுக்கு வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேங்காக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்களாம் வந்து உங்களுக்கு அவங்க கஸ்டமர்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பாலிசி பிளேஸ் ஹோல்டர்ஸ், இவங்க எல்லாருடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து
ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த மெயின் கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த மெயின் கம்ப்யூட்டரில் மெயினான ஒரு ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே டைமில் மெனி ப்ரோக்ராம்ஸ் வந்து கன்கரண்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து கன்கரண்டாக அதோட அவுட்புட்டே நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரோட ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சராகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் அ கம்ப்யூட்டர். ஸோ இது இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்னால் என்ன, அதில் என்னென்ன பேசிக் பார்ட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தோம். பட் இதை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்படி தானே? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேட் ஃபைல் க்ரியேட் பண்ணால் கூட இந்த கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு வேட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உலகத்தில் நடக்கிற எல்லா இதையுமே பற்றி நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ், ஸோ ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய மூவிஸ், ஸோ எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஆர்கனைஸ்ட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு டேட்டா வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஒரு 100 ஃபோட்டோக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இல்லை உங்கள் ஃபேமிலி பற்றின ஃபோட்டோஸ் நிறையா வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே வந்துட்டு. ஸோ இனிஷியல் டேஸில் வந்து கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணும்போது அவங்க வந்து மெயினாக டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சம் ஐடியாஸாக மனசில் வச்சு தான் பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த உலகமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் உலகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் தான். மொபைல் அப்படின்னா மொபைல் அப்படிங்கிறது நம்ம ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுலேயும் இந்த கம்ப்யூட்டரில் பண்ணுற எல்லா டாஸ்க், கம்ப்யூட்டர் பண்ணுறதை விட அதிகமாக கூட நம்ம இன்றைக்கி மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்துருச்சு. இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டரோட டெக்னாலஜிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெயினாக அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏடிஎம் மிஷினில் போய் நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் எடுக்கிறீங்க. பட் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் அப்படிங்கிறதே ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கொடுத்து அது மூலமாக தான் நீங்கள் வந்து கார்டை இன்செர்ட் பண்ணி அமௌண்ட் அப்படிங்கிறதையும் எடுக்கிறீங்க. அதே போல் டிஜிட்டல் கரன்சி. ஸோ டிஜிட்டல் கரன்சி நம்ம வரும்போது இன்றைக்கி நம்ம எல்லாருமே இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைனில் பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதுலேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம எது மூலமாக தான் பண்ணுறோம்? இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக தான். அதேமாதிரி ட்ரேடிங். இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் அதே போல் ஆல்ரெடி சொன்னது போல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதிலே நம்ம கால் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பண்ணுற எல்லா இதையுமே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் கூட நம்ம வந்து மொபைல் வச்சு பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் வந்துருச்சு. அடுத்தது VoIP அப்படிங்கிறது வாய்ஸ் ஓவர் IP கம்யூனிகேஷன். ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் கால் பண்ணி பேசுகிற இந்த கம்யூனிகேஷன்ஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நம்ம எக்கச்சக்கமாக வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது, அந்த இடத்துல கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது, அப்படி நம்ம எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ரைக்கான திங்ஸை மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி இந்த கம்ப்யூட்டரை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக கம்ப்யூட்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன, அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது ஒவ்வொரு பார்ட்ஸும் ஏன் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுது, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது, ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் எங்கே யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ கம்ப்யூட்டர் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது, இந்த கம்ப்யூட்டரோட இது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.